ரோஸ் கோல்டு சில்வர் கோல்டு ஜரியில் நிறையா இருக்குது. அதே மாதிரி நான் யூஸ்வலாக போடுற மாதிரி இந்த ஒர்க்கும் இருக்குது, நம்ம ஜரி ஒர்க்கும் இருக்குது சாரியில். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 வரைக்கும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன். ஸோ இன்னுமே செக்குடு சாரீஸ்லாம் கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆர்ட் சில்க் சாரீஸ். ஸோ கம்ப்ளீட்லி இதெல்லாமே வந்து அதுதான் செக்குடில் நிறைய கலர் வெரைட்டிஸுமே இருக்குது. இதெல்லாமே ஆர்ட் சில்க் தான். ஓகேவா. அடுத்து வந்து சிந்தட்டிக் ஃபேன்சி சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து செக்குடு சாரீஸ் இருக்குது, நிறைய கலர் வெரைட்டிஸ் வருது. இது வந்து அபர்ணா சில்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அப்பையிலேருந்தே இருக்குது, கிட்டத்தட்ட 1000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ அது அவுட் ஆஃப் மாடல்ன்றனால 375லேருந்து 600 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போயுமே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டுறாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு 60 வயசு 65 வயசு அந்த மாதிரி. ஸோ ஃபேன்சி சில்க் சாரீஸு நியர்லி 1000லேருந்து 1500 வரைக்கும் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதே ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட சாரீஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். 1500லேருந்து 3500 வரைக்கும் பாருங்களேன். இந்த வீடியோலாம் நான் ஜஸ்ட்டு வீடியோவில் மட்டும்தான் காட்ட முடியும். இதெல்லாம் நியர்லி ஒரு செக்ஷனுக்கு ஒரு சாரீ அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு மேலே வேணுங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோக்குள்ளே கவர் பண்ணவே முடியாது. இந்த கலர் இருக்கா, அந்த பார்டர் இருக்கா, அந்த பார்டர் இருக்குது, இந்த கலர் இருக்கா, எல்லாமே இங்கே இருக்குது. கண்டிப்பாக சொல்லலாம் 1500லேருந்து 3500க்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் நிறைய சாரீஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம்ல, வாழை நார்பட்டுன்னு சொல்லி. அந்த வாழை நார்பட்டு அந்த சாரீஸ் வந்து இங்கே தாங்க இருக்குது. ஸோ அந்த சாரீ என்னன்னு பார்த்துடலாம். அந்த வாழை நார்பட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சாரீ எடுத்து பார்க்கலாம். ஒரு சாரியை மட்டும் விரிச்சு காட்டுங்க. இது எதனால் நான் வாழை நார்பட்டுன்னு சொல்கிறாங்க? இந்த சாரீ தாங்க வாழை நார்பட்டுன்னு சொல்கிறாங்க சாரியை. அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கலரு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த சாரீஸு நிறைய இருக்குது. இது வந்து டிஷ்யூ பட்டுன்னு சொல்கிறாங்க. 2500 பட் சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது நல்ல ஒரு ஆஃப் ஒயிட்டில் எல்லோ. ஓகேவா, நல்ல கோல்டன் மிக்ஸ்டு. ஆக்சுவலாக வீடியோவில் க்ரீன் கலரில் தெரியுது, ஏன்னு தெரியலை. பட் ஆனால் இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் சாரீ. ஒரு ஹாஃப் ஒயிட்டில் எல்லோ, பார்டர் வந்து நல்லா பிங்க்கில் வந்துருக்கு. நாங்கள் இந்த சாரியை 5000 ருபீஸ்க்கு எடுத்துருந்தோம். பட் இப்போ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் எம்போஸ்டு எல்லாமே. பட் ஆனால் சாரியோட மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல் வேறு, பார்டர்லேருந்து ஜரி எல்லாமே மாறும். பட்டு சாரி வந்து இதுதான் ஓவராலாக நிறைய இருக்குது. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து ஜக்கார்டு சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. 750லேருந்து 900 வரைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். கலர் காம்பினேஷன் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது எல்லாமே அந்த ஜக்கார்டு சாரீஸ் தான். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்சி காப்பர் சாரீஸ். ஆக்சுவலாக ஃபேன்சி காப்பர் சாரீஸு, காப்பர் செரி சாரீஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்ட் சில்க் சாரீஸுங்க. ஸோ ஆர்ட் சில்க் சாரீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஆல்ரெடி பார்த்தது கொஞ்சம் கம்மியான ரேஞ்சு. இது வந்து 800லேருந்து 1300 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ். யூஸ்வலாகவே இப்போ சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. 900லேருந்து 2000 இந்த ரேஞ்சில். இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ்லேயே வந்து 1000, அந்த 900லேருந்து 1000, 200, 300, 400லேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ். சில்க் காட்டனில் வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து 800லேருந்து 1500 வரைக்கும் இங்கே இருக்குது. இது வந்து லினன் காட்டன் சாரீஸு. ஸோ லினன் காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்யாணி காட்டன் சாரீஸு. கல்யாணி காட்டனில் வந்து பார்டர் வந்து நல்லா கான்ட்ராஸ்டடாக வரும். சாரீஸ் வந்து ரொம்ப கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பாலி காட்டன் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. கலர் கம்ப்ளீட்லி பேஸ்டல் ஷேட்ஸுங்க. எல்லா சாரீஸுமே வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்குது. இது பேர் வந்து பாலி காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த saree பேர் வந்து எம்பி காட்டன் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதனால் எம்பி காட்டன்னு எனக்கு தெரியலை. மேபி வேறு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 600லேருந்து 1000 அப்படின்ற வரைக்கும் இருக்குது. இது ஏன்னு தெரியலையே, இவ்வளோ சாரீஸ் இருக்குது. பட் ஆனால் அது ஏன் எம்பி கலெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து இது வந்து வாயில் காட்டன் சாரீஸ். யூஸ்வலாகவே வந்து வாயில் சாரீஸ் எல்லாம் வந்து வெயில் காலத்தில் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன். இவ்வளோ வாயில் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நிறைய கொடுத்துருக்காங்க வாயில் சாரீ கலெக்ஷன்ஸில். கலர் எல்லாம் ஆல்ரெடி எப்பயுமே வந்து வாயில் சாரீ எல்லாமே கான்ட்ராஸ்டாக தான் வரும். கலர் வந்து கான்ட்ராஸ்டாக தான் வரும். அதே மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேட்ஸில் தான் வரும். பட் அதுலேயுமே ப்ளூன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்மகிட்ட மோஸ்ட்லி இருக்க கலர் வந்து ப்ளூவாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க கலர்ஸு.